waited for so long. We've been waiting for this time to begin. We ain't getting any older. I kinda feel a little younger. Run away. The sun is out, won't go away. Feel the clouds on your shoulder. Touch the sky, feeling bolder. Going out, going out, going all the way. Going high. Break the mold, then press repeat. Get 'em up on the edge of their seats. Set your aim a little higher. We're gonna go there. Going out, going all the way. Going higher, higher. Going up, going all the way. Going வணக்கம். நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சேனலுக்கு சிறப்பு விருந்தினராக மனவளர்ச்சி குன்றிய பள்ளி துளிரிலிருந்து இப்போ நம்ம அந்த பள்ளியில தான் எல்லாரும் வந்திருக்காங்க சிறப்பு அழைப்பாளராக. சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த துளிரில் என்ற மனவளர்ச்சி குன்றிய பள்ளி வந்து எதனால ஆரம்பிச்சிங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம 2026 புதிய ஆண்டுக்கு நியூ இயராக செலிப்ரேஷன் பண்றாங்க. சார் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். நாங்கள் துளிர்கள் மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள் உண்டுவரோட சிறப்பு பள்ளி, ராணிப்பேட்டை மாவட்டத்துல முதல் பள்ளி உண்டுவரோட பள்ளி நம்மளோட துளிர்கள் முதல் நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே. இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 30 குழந்தைங்க மனவளர்ச்சி இல்லாத குழந்தைங்க இருக்காங்க. சரிங்க. இந்த பள்ளி ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்னன்னா, மனவளர்ச்சி இல்லாத குழந்தைங்க ரோட்ல சுற்றி திரியறதும், பெற்றோரோட அரவணைப்பு இல்லாம சுத்துறதும், மற்றவங்க கிட்ட கையேந்தி இருக்கிறதையும் நாங்க நிறைய பார்த்ததால இந்த குழந்தைங்களை அரவணைச்சு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதனாலதான் இந்த துளிர்கள்ன்ற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு நாங்க உருவாக்கி இருக்கோம். எவ்வளவு நாளா ஆரம்பிச்சீங்க இது நடத்திட்டு இருக்கீங்க? கடந்த 2023 நவம்பர் 14 ஆரம்பிச்சோம். சரிங்க. 3வது வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கோம். 3 வருஷமா நடத்தினீங்க. எப்படி இந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா இருப்பாங்க, கொஞ்சம் அப்படியே ஜாலியா அப்படி இருப்பாங்க. எப்படி நீங்க வழி நடத்துறீங்க இந்த 3 வருஷத்துல? எப்படி இருந்து, கஷ்டமா இருந்துச்சா உங்களுக்கு? எப்படி இருந்ததுங்க? இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தாங்க, இந்த குழந்தைங்களை அரவணைச்சு நல்லா கொண்டு போறது. நான் முழு நேரமா பார்த்துட்டு இருக்கோம். வர பேரண்ட் அவங்களோட பெற்றோர்கள் கூட வேலைக்கு போற 24 மணி நேரம் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. 24 மணி நேரமும் நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். இவங்களை பாத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட சிறப்பு ஆசிரியர் 2 பேரு, ஒரு பிசியோதெரபிஸ்ட், அவங்களுக்கு கேர்டேக் பண்றதுக்கு ஒரு 2 பேரு, ஒரு 8 பேர் பணியாளர்கள் இருக்காங்க. நானும் என்னோட மனைவி அவங்க சேர்ந்துதான். உங்க மனைவி சப்போர்ட் பண்றாங்க? எங்க முழுசா அவங்க தான் பாத்துக்கிறாங்க. நான் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். மத்தபடி இப்ப சொந்த பிள்ளைகள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா 2 குழந்தைகளை வச்சு பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ 30 குழந்தை வச்சு நடத்துறாங்க. உங்க மனைவி நீங்களா எப்படி பாத்துக்கிறீங்க? இல்ல இப்ப வேலை செய்ய வராங்க அவங்க எல்லாம் எப்படி பாத்துறோம், அன்பா பாத்துக்கிறீங்களா? எப்படி கஷ்டமா இருக்கு? ஏன்னா குழந்தைங்க நம்ம வீட்டுல 2 குழந்தைங்களோட ஏதாவது பண்ணா சேட்டைகள் பண்ணா கஷ்டமா இருக்கும். இப்ப 30 குழந்தை வச்சு நடத்துறீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆரம்பத்துல நாங்க ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு குழந்தை தான் சார். இந்த 3 வருஷத்துல 30 குழந்தைன்றதே ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த மாதிரி மனவளர்ச்சி இல்லாத குழந்தைங்க உண்டுவரோட பள்ளியா இருந்தாலுமே அங்க வந்து அட்மிஷன் வந்து சேர்றது ரொம்ப அவ்வளவு சீக்கிரத்துல நடந்து முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இப்படி பாத்துக்கிறாங்கன்றது மத்தவங்க தெரிஞ்சா மட்டும்தான் இவ்வளவு ஷார்ட் டைம்ல இவ்வளவு அட்மிஷனே வரும். 30 பெரிய விஷயம் தாங்க. அப்போ அந்த 30 கவுண்ட் நாங்க ரீச் பண்றதுக்கு நாங்க எந்த அளவுக்கு ஒரு பையனை நல்லா பார்த்திருப்போம் அப்படின்றத வச்சுதான் இந்த 30 குழந்தைங்க வந்திருக்காங்க. இப்ப 3 ஆண்டு கடந்து இப்ப 4ஆம் ஆண்டு போறீங்களா? இல்ல 2 ஆண்டு கடந்து 3ஆம் ஆண்டு போறீங்க. இந்த 3ஆம் ஆண்டுல இன்னும் குழந்தைகள் நிறைய பேர் சேருவாங்க எதிர்பார்க்குறீங்களா? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு குழந்தைங்க நீங்க வந்தா உங்களால மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த 2 வருடத்திலே எங்களுக்கு நாங்க இன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா கூட 100 பேரை நாங்க வச்சுக்கிற அளவுக்கு எங்ககிட்ட என்கொயரி இருக்கு. சரிங்க. எங்களுக்கு போதுமான பொருளாதார வசதியும் இல்லை, இட வசதியும் இல்லை. அதனால நாங்க இருக்கிற அந்த சரி, இப்ப இந்த 30 குழந்தைங்க பொருளாதாரமா சரி, இட வசதியில எப்படி உள்ள மெயின்டைன் பண்ண முடியுது? எப்படி எடுத்துன்னு போறீங்க? ஆரம்பத்துல எங்க விருப்பத்துக்காக தான் நான் ஆரம்பிச்சேன், என்னோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு தான் ஆரம்பிச்சேன். இப்ப என்னோட மனைவியோட முழு சம்மதத்தோட அவங்களோட என்ன சொல்றது, அது அவங்க பாத்துக்கிறாங்க, மொத்தமா அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அவங்களோட உதவியோட இப்ப 3வது வருஷம் 30 குழந்தைங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க. ஸோ ஒரு முக்கியமான கேள்வி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற பிள்ளைகளே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ஸ் போக மாட்டாங்க, ஒரு விளையாட்டுக்கு போக மாட்டாங்க, அப்படியே ஒருத்தன் டிவி பார்த்துன்னு இருப்பாங்க. இப்போ இந்த 30 குழந்தைங்க வந்து இந்த குழந்தைங்க என்னென்ன திறமையை நீங்கள் வளர்த்து வச்சிருக்கீங்க குழந்தைங்களுக்கு? இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நமக்கு 24 வயசு வரைக்கும் இருக்காங்க.
9 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குங்க. மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க நம்ம பொதுவா பார்க்காம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற திறமையும் என்ன துளிர்கள் திறமை வச்சு கத்து கொடுத்துருக்கீங்க? இந்த 2 வருஷத்திலேயே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ல சில்வர் மெடல் ஒருத்தர் பண்ணியிருக்காரு துளிர்கள்ல இருந்து. சூப்பர். நம்ம ராணிப்பேட்டையில இருந்து சூப்பர் சூப்பருங்க. அந்த காம்படிஷன் வந்து ஸ்டேட் லெவல்ல வந்த காம்படிஷன், ஸ்டேட் லெவல்ல செகண்ட் பிரைஸ். அது நம்ம மன வளர்ச்சி என்ற குழந்தைகள் நடந்த நிகழ்ச்சிங்களா இல்ல பொதுவான நிகழ்ச்சிக்கான? மன வளர்ச்சிக்கான அந்த குழந்தை சைல்டுக்கான அந்த குழந்தை நிகழ்ச்சியில நம்ம துளிகள் சில்வர் வாங்கிருக்காங்க. சரிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் டிசம்பர் 3ஆம் தேதி நடந்த உலக மாற்றுத்திறனாளி தினத்தன்னைக்கு நம்ம துளிர்கள் இருந்து டிஸ்ட்ரிக்ட்ல ஓவிய போட்டியில ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிரைஸ் ரெண்டுமே நம்ம துளிர்கள் குழந்தைகள் நம்ம டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் அதாவது கேஷ் பிரைஸும் கூட, சும்மா மெடல் மட்டும் இல்லாம 1000 ரூபாய் பரிசும் 500 ரூபாய் பரிசும் ரெண்டுமே நம்ம டிஸ்ட்ரிக்ட் சார்பா வாங்கியிருக்காங்க. துளிர் டிஸ்ட்ரிக்ட்லயே நம்ம துளிர்கள் வாங்கியிருக்காங்க. 250 பேர் கலந்துக்கிட்ட அந்த போட்டியில ஃபர்ஸ்ட் 2 இடமும் நம்ம துளிர்கள் குழந்தைங்க தான் பிடிச்சாங்க. நல்ல ஒரு பெருமை. அந்த பெற்றோர் என்ன சொன்னாங்க? பெற்றோர் எல்லாம் சந்தோஷம் தான். குழந்தை இப்படி பாக்குறதுக்கு தான் உங்ககிட்ட விட்டு இன்னும் நீங்க கூட அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க அவ்வளோ மன மகிழ்ச்சியில பேசுறாங்க. சூப்பர். இப்போ அந்த வேற என்னென்ன நிகழ்ச்சியில குழந்தைங்க கத்து கொடுத்துனுக்கிறீங்க? இப்போதைக்கு படிப்பு கத்து கொடுக்குறீங்களா? படிப்பு அவங்களுக்கு சிறப்பு கல்வியை கத்துட்டு இருக்கோம். அதுக்காக 2 டீச்சர்ஸ் இருக்கு. வேற விளையாட்டுல வேற என்ன கத்து கொடுத்துருக்கீங்க? விளையாட்டுல போஷி பால்ல அவர் சில்வர் மெடல் பண்ணாரு. இப்போ வில்வித்தை ஆர்ச்சரி வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. நம்ம வாலாஜிலேயே வேற ஆடல் பாடல் நடனம் நடனம் எல்லாம் நம்ம கலெக்டரேட்ல நடந்த ஃபங்க்ஷன்ல இந்த 3 வருஷத்துலயுமே டிசேபிள் டே அன்னைக்கு துளிர்களோட குழந்தைங்களோட கலை நிகழ்ச்சி தான் முதலிடத்தை பிடிச்சிட்டு வரும். நீங்க டான்ஸ் விளாடுறீங்களாப்பா? ஆடுறீங்களா? சூப்பர். சரிங்க. இவர் வந்து வாக்கத்தான் சொல்லிட்டு ஸ்பெஷல் குழந்தைகளுக்காக நடந்த வாக்கத்தான்ல அவரு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்தவர். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2வது இடம்ன்ற மாதிரி போட்டி. கை கொடுப்பா. சூப்பர், வாழ்த்துக்கள். சரிங்க. இவர் வாக்குத்தான்ல வந்தாரு. அந்த தம்பி சில்வர் மெடல் பண்ணாரு. ஓவிய போட்டியில 2 பிரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த கம்மிங் ஏப்ரல் மாசம் நடக்கிற 10th எக்ஸாமுக்கு 2 பேர் துளிர்கள் சார்பில் துளிர்கள்ல இருந்து படிக்கிற 2 பேர் வந்து 10th எக்ஸாம் பப்ளிக் எழுத போறாங்க. சூப்பருங்க, சூப்பர். இப்ப நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்துல உண்டு உறவும் பள்ளி நீங்க மட்டும் தொழில்கள் மட்டும் நடத்திட்டு வரீங்க? உண்டு உறவிட பள்ளி தொழில்கள் மட்டும் நடத்திட்டு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 குழந்தைங்க இருக்காங்க, 2 டீச்சர்ஸ் மாதிரி ஆச்சு. இப்போ இவங்க வந்து உணவெல்லாம் வந்து எப்படி எடுத்துன்னு போயிருங்க? முழு நேரமா குழந்தைங்க நம்மகிட்டே இருக்கிறதால 3 வேளையும் உணவு கொடுத்தாங்க. சரிங்க. அதுக்கு கால உங்களுக்கு இதெல்லாம் யாராவது உதவி எல்லாம் பண்ண வராங்களா? எல்லாம் வராங்களா? சில நல்லுள்ளங்கள் எல்லாரும் ஒன்றிணைச்சுதான் பண்றோம். நாங்க முன்னெடுத்து வந்தோம். இப்ப சமுதாயத்துல எல்லா நல்லுள்ளங்களோட இணைந்து தான் பண்றோம். நல்லா பண்றீங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துல ஒரு 100 பிள்ளைகள் வந்தா கூட நீங்க நடத்துறதுக்கான உங்ககிட்ட அந்த திறமையில இருந்து மக்களை வச்சுன்னு இருக்கீங்க, மன வலிமை வச்சுருக்கிறீங்க. இப்ப இது வந்து எப்படி கொஞ்சமா உங்களுக்கு அந்த கஷ்டம் எதுவும் தெரியலையா? என்னடா இப்போ ஏன்னா உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 குழந்தைங்க. இப்ப 2 குழந்தைங்களோட பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தை ஏதாவது சேட்டை பண்ணோம் அப்படியே அடிப்பிங்க போகுது. இப்ப இந்த 30 குழந்தைங்க வச்சுங்க, எப்பயாச்சும் என்னடா இது ஏன் எடுத்து நடத்தணும் அந்த மாதிரி என்ன கஷ்டப்புகள் என்ன கஷ்டம் இருந்துச்சா? குழந்தைக்காக இந்த குழந்தைங்களை வச்சு ஏன்டா இது நடத்தணும்ன்ற மாதிரி என்னைக்குமே நான் ஃபீல் பண்ணது இல்ல. சூப்பருங்க. பொருளாதார ரீதியா வேணும் ஃபீல் பண்ணிருக்கேன். பொருளாதாரம் ஆமா, அது எல்லாருக்குமே விஷயம். ஆமா, ஒரு குடும்ப நடத்தினா 30 குழந்தைங்களுக்கு 3 வேளை சாப்பாடு வந்து கஷ்டம் தானே. இவங்க அது ஆரம்பத்துல வந்து என்னோட சொந்த பணத்தை போட்டுதான் பண்ணிட்டு இருந்தேன். 3 வேளையும் சமைச்சு இன்னைக்கும் 3 வேளை சமைச்சு. நீங்களே ஒரு மாற்றுத்திறனாளி தான் இது? ஆமா, நான் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி. கால் ஊனம். அப்படி இருந்து நீங்க பண்றது ஒரு பெரிய விஷயமாச்சு. ஏன்னா இப்ப லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பணம் இருந்தா கூட இந்த மாதிரி குழந்தை வச்சு நடத்துறது ஒரு பெரிய விஷயமாச்சு. கண்டிப்பா. அது சில பேர் முன்னெடுத்து வர மாட்டாங்க. நான் அந்த மாற்றுத்திறனாளி சமுதாயத்துல எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது நேரடியா பார்த்து மனப்பூர்வமா உணர்ந்ததால அதுலயும் இந்த மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களோட வேதனை எல்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நடத்த முடியாது. ஏன்னா குழந்தைங்கள ரொம்ப சாப்பிட்டா இருப்பாங்க, அவங்கள வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணா, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஒரு குழந்தை சாப்பிடறதோட ரொம்ப அது எப்படி சாப்பிடணும்னு தெரியாது, கஷ்டமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. 30 குழந்தைங்களையும் 30 ரகங்க. ஒவ்வொருத்தரையும் பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்ககிட்ட எத்தனை பணியாளர் இருந்தாலும் அவங்க அந்த 30 குழந்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரே ஆள் இவங்க மட்டும்தான், என் மனைவி மட்டும். உங்க மனைவி மட்டும்தான்? ஓகே. அவங்கதான் அந்த 30 பேரோட பத்தி மொத்த விஷயம். ஒரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணுன்ற மாதிரி உங்க மனைவிதான்றீங்க, சிங்க பெண்ணுன்றீங்களா? அவங்க பின்னாடி தான் நான் நிக்கிறேன்ற மாதிரி தான். சரி. முழுசா அவங்கதான் பாத்துக்கிறாங்க. நல்லதுங்க. நான் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் என்னோடது. செயல்படுத்துறது நானு. அது கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்குது என் மனைவி தான். உங்க மனைவி தான். சூப்பருங்க. இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதை வந்து இந்த மனவளர்ச்சி இந்த தொழில்கள் இப்போ சொந்த ஏதாவது ஒரு இடம் மாதிரி ஏதாவது கட்டி எடுத்துட்டு போயிருக்கீங்களா? வாடகை இதை வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா? வாடகை பில்டிங்ல தான் சார் நடத்திட்டு இருக்கோம்.
ஒரு காலத்துல ஒரு சொந்த ஒரு பில்டிங் இருந்தா குழந்தைங்க நல்லா இருக்கும்ல, சந்தோஷமா. கண்டிப்பா சொந்த பில்டிங் இருந்தா நல்லா இருக்கும். வாடகை காசு அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் நாங்க பல்வேறு விஷயங்களை புதுமையா கொண்டு வரலாம். சரிங்க. தெரப்பின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னும் நிறைய கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே பணம் ஒரு முக்கியமான விஷயம். அது ஒரு குழந்தைங்க ஆரம்பிச்சிங்க. நாங்க ஆரம்பிச்ச ஒரு குழந்தை தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன். ஒரு 15 நாள் யாருமே இல்லை, அந்த ஒரு குழந்தையோட தான் இருந்தோம். அந்த ஒரு குழந்தைய நாங்க பார்த்தினது அந்த பேரண்ட் மத்த பேரண்ட் கிட்ட அவங்க சொல்லி அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம்லயே நாங்க 30 கவுண்ட் ரீச் பண்றோம். நல்ல ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க மட்டும் வச்சு நடத்துறீங்க? பள்ளி நம்ம மட்டும், நீங்க மட்டும் தான் ராணிப்பேட்ல துளிர்கள் மட்டும் தான். முக்கியமான கேள்வி என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் வந்து காலையில எந்த டைம் எழுந்துக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன ஒரு ஃபார்மாலிட்டிஸ் மாத்திரை காலையில கொடுக்கணுமா, எப்படி மெயின்டைன் பண்றீங்க சார் கடையில? இவங்களுக்கு எல்லாருக்குமே மாத்திரை இருக்குது சார். சரிங்க. வெறுமனே இவங்க மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்கன்றதை மீறி ஒவ்வொருத்தருக்கும் உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாமே ஃபிட்ஸ் வர குழந்தைங்க தான். குழந்தைகள் இருக்கிற குழந்தைங்கள 70% எல்லா குழந்தைங்களுக்குமே ஃபிட்ஸ். பொதுவாகவே மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரும். சரிங்க சரிங்க. நம்ம கிட்ட இருக்கிற குழந்தைங்க 70% எல்லாருக்குமே ஃபிட்ஸ் இருக்கு குழந்தைங்க. அதனால ரெகுலரா அவங்களுக்கு 3 வேளையும் மாத்திரை இருக்கு. காலை மாலை மதியம் இரவுன்னு சொல்லிட்டு 3 வேளையும் அவங்களுக்கு நம்ம எப்படி சாப்பாடு சமைச்சு கொடுக்குறோமோ அந்த மாதிரி 3 வேளை மாத்திரையும் நம்ம தான் கொடுக்கணும். நீங்க தான் கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாமே நம்ம தான் செஞ்சு தரணும். முழு நேரமா பராமரிக்கிறோன்றதால பணிவிடை செய்யறதுல இருந்து மாத்திரை மருந்து கொடுக்கறதுல இருந்து அவங்க குளிக்கிறதுல இருந்து எல்லாமே சாப்பாடு ஊட்டுற சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து அவங்க குளிக்க பல் வளர்க்கற வரைக்கும் நம்ம தான் செய்யணும். சூப்பருங்க. ஈவன் அவங்க மோஷன் போயிட்டு அதை வாஷ் பண்ணி விடுறது கூட நம்ம நீங்க தான் பண்ணணும். அந்த மாதிரி குழந்தைங்களும் இருக்காங்க நம்ம. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் எப்படி இவ்வளோ வேலையை யாருமே செய்ய முடியாது. பெற்றவங்க கூட ஒரு நாள் செய்யலாம். நீங்கள் வந்து யாரோ எப்படி இருக்கு இந்த உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்களா? ரொம்ப கஷ்டம். இப்போ வரைக்கும் கூட அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனால் அது கஷ்டம்னு ஃபீல் பண்ணாம மனம் உகந்து தான் அதை செய்யறோம். நல்லதுங்க. இந்த குழந்தைங்க இந்த மாதிரி வெளியில சுத்தக்கூடாது, மற்றவங்க கிட்ட கையேந்தக்கூடாது, ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை சமுதாயத்தில் அவங்களும் ஒரு ஆளா இருக்கணும், அதுக்கு நம்மளால என்ன முடியுமோ செய்யலான்றதுக்காக தான் இதை முன்னெடுத்து ஆரம்பிச்சோம். ஸோ அவங்க இதை செய்யறதெல்லாம் ஒரு சிரமமா பார்க்க முழு மனசோட பண்றீங்க. முழு அர்ப்பணிப்போட பண்றது என் மனைவி தான். அவங்க பண்ற சில விஷயங்களுக்கு நான் பின்னாடி நின்று சப்போர்ட் பண்றேன். நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த உண்டு பள்ளி வந்து பாத்தீங்கன்னா நடத்துறாங்க. இது ஒரு முக்கியமான நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சேனல் சார்பாக ஒரு என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பணங்கள் வந்து எவ்வளோ பணம்னா வச்சுட்டு இருக்கலாம். பணம் நம்ம வீட்டில் இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு கிடையாதுங்க. அப்போ அந்த சூழ்நிலை நம்ம வாழ்ந்துருக்கிற நிலையில இது மாதிரி இந்த 30 குழந்தைகள் வச்சு அவங்க பராமரிக்கிறாங்க. நம்மளால முடிஞ்சது ஒரு வேளை சாப்பாடோ, இல்லை நம்மளால முடிஞ்ச துணிமணியோ, இல்லை ஒரு வேளை அந்த சாப்பாடுடைய காசு என்னவோ நீங்களே ஒரு நேராக போயிட்டு செய்யலாம். ஏன்னா நீங்க வந்து ஒருத்தர் நம்ம காசு கொடுத்தா என்ன செய்வாங்களா, நீங்க அது மாதிரிலாம் கூட தேவை. நீங்களே பண்ண ஏன் இதை நம்ம இந்த ராணிப்பேட்டை யூடியூப் சார்பாக நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா, நம்ம ஒருத்தர் பணம் வச்சுட்டு இருப்போம், அவங்க நம்ம டைம் இருக்காது, அந்த வேலை செய்யறது அவங்க வேலை இருக்கும், பிசினஸ் இருப்பாங்க, போவாங்க வருவாங்க, டைம் இருக்கு. நம்ம அந்த குழந்தை இந்த குழந்தை நீங்க ஒரு வேலை நம்ம சாப்பாடோ இல்லை ஏதோ ஒரு உதவி பண்ணா நம்ம குழந்தை அந்த புண்ணியம் வந்து சேரன்னு பெரியவங்க கடல் எல்லாமே நம்ம நம்புறோம். கண்டிப்பாக நீங்க ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க சார். இவ்வளவு நேரம் உங்க எல்லா வேலையில விட்டுட்டு நம்ம இன்னைக்கு இந்த புதிய ஆண்டுல 26ல நியூ இயர் நம்மளுடைய தொழில நாங்க செலிப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். விஷ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். பார்வையாளர் அனைவருக்கும் துளிர்கள் சார்பா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து.